ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பேர் ராமு, இன்னொருத்தன் பேர் சோமு. 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே நல்ல நண்பர்கள். அதில் ஒருத்தனுக்கு 30 வயசு ஆகுது, இன்னொருத்தனுக்கு 31 ஆகுது. தினமும் மாலை வேளையில் அவங்க 2 பேரும் சந்தித்து பேசுகிறது வழக்கம். அது நாட்டு நடப்பு எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. முக்கியமாக அவங்க ஊரில் ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது. அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி பேசுவாங்க. அப்போது ஒரு சமயம் அந்த ஊர் தேட்டரில் ஒரு ஆங்கில பேய் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பார்த்துட்டு ஊர் மக்களே ரொம்ப பயப்படுறாங்க. பயங்கரமான பேய் படம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த செய்தியை ராமு கேட்டுடுறான். அன்னைக்கு மாலையில் வழக்கமாக அந்த 2 நண்பர்களும் சந்திக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியாக அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. உடனே ராமு சொல்கிறான், நம்ம 2 பேரும் அந்த பயங்கரமான படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சோமுட்டு கேட்குறான். உடனே சோமு, இல்லை நண்பா, 2 பேரும் சேர்ந்து போக வேண்டாம், ஏன் உன்னால் தனியாக போய் பார்க்க முடியாதா, அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லி சோமு கேட்குறான். உடனே ராமுக்கு கோபம் வந்துடுது. எனக்கா பயமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ராமு சொல்கிறான். ஓகே ராமு, அப்படின்னா நான் உனக்கு சவால் விடுறேன். நீ இந்த படத்தை தனியாக நைட் ஷோ பார்த்துட்டு அந்த டிக்கெட்டை என்கிட்ட காட்டினீன்னா உனக்கு பணம் 500 தரேன் அப்படின்னு சொல்லி சோமு பெட்டு கட்டுறான். உடனே ராமு, நாளைக்கே நான் தைரியசாலி அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோமுகிட்ட சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ராமு வீட்டுக்கு வந்துடுறான். நடந்ததையெல்லாம் தன்னோட மனைவிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான். உடனே அவங்க மனைவி ராமுவை பார்த்து, நீங்களா தனியாக அது நைட் ஷோ படத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. உடனே ராமுக்கு கோபம் இன்னும் அதிகமாகிடுது. நாளைக்கு எப்படியாவது அந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ராமு இப்படி தைரியமாக சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான பயம் இருக்குது. ஏன்னா அவங்க பாட்டி சின்ன வயசுலேருந்தே பேயை பற்றி நிறைய கதைகள் சொல்லி அவனை ரொம்ப நம்ப வச்சுருக்கிறாங்க. அவங்க பாட்டி சொன்ன கதைகளை ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துட்ருக்குறான். முதல் வகை பேய் கொலுசு பேய். இது காலில் நிறையா சலங்கு கட்டிக்கிட்டு நடக்கும்போது சலக் 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 இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே நம்ம பின்னாடி வரும். நைட்டில் தனியாக இருக்கும்போது திரும்பி பார்த்துட்டோம், அவ்வளோதான், ஒரே அடி உடனே மேலே, அவ்வளோதான், நம்ம ஆள் காலி. இந்த வகையான கொலுசு பேய்ங்க பெரும்பாலும் பெண் பேயாகத்தான் இருக்கும். இந்த வகையான பேய்ங்க சின்ன வயசுலேயே நிறைவேறாத ஆசையோட அகால மரணம் அடைஞ்சவங்க தான் இந்த மாதிரியான பேயாக மாறுவாங்க. இந்த பேயிட்டிருந்து நம்ம தப்பிக்கணும்னா பொரிகடலை ஒரு அரைப்பொடி எடுத்துக்கிட்டு அந்த பேய் வரும்போது அதை தூக்கி வேகமாக அது மேலே வீசணும். அப்போ பொரிகடலையெல்லாம் கீழே செதறும். அந்த பேய் அந்த பொரிகடலையை பார்த்தோன்னே அதை சாப்பிடணுங்கிற ஆசையில் ஒவ்வொன்றா பொறுக்கி சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம வேகமாக ஓடி தப்பிச்சிடலாம். அடுத்தது 2வது வகையான பேய். இந்த பேயோட பேர் செருப்பு பேய். இந்த பேய் நம்ம பின்னாடி வரும்போது சரக் 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 இப்படி சத்தம் வந்தால் பெரும்பாலும் அது ஆண் பேயாகத்தான் இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் தங்களது வப்பாட்டிகளை பிரிய மனமில்லாமல் அகால மரணம் அடையும் போது இந்த வகையான பேயாக மாறுவார்கள். இவர்கள் பெண்களை பார்த்துவிட்டால் ஓ என ஒப்பாரி வைத்து கொண்டு பயங்கர ஆக்ரோஷத்துடன் உலா வருவார்கள். இந்த வகையான பேய்கள் ஆண்களை பார்த்துவிட்டால் அவர்கள் மேல் ஏறி மிதித்து கர்ண கொடூரமாக கொன்றுவிடும். இந்த பேயிட்டிருந்து தப்பிக்கணும்னா இந்த பேய் நம்ம பின்னாடி வரும்போது ஒரு பிஞ்சு போன செருப்பு எடுத்துக்கிட்டு அதை நோக்கி வேகமாக தூரமாக தூக்கி எறியணும். தூக்கி எறிஞ்சோம்னா அந்த பேய் அந்த செருப்பை பார்த்துட்டு வேகமாக அதை எடுக்கிறதுக்கு ஓடும். அந்த சமயம் பார்த்து நாம் வேகமாக ஓடி தப்பிச்சிடணும். அடுத்தது 3வது வகையான பேய். இந்த பேய் பேர் விளக்குமாறு பேய். இந்த பேய் நம்ம பின்னாடி வரும்போது ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு ஹம்மிங் கொடுத்துட்டு நம்ம பின்னாடியே வரும். திரும்பி பார்த்துட்டோம், அவ்வளோதான், கழுத்து மேலே ஒரே அடி. இந்த வகையான பேய்ங்க சுமார் 16லேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க தங்களோட ஆசை தாபங்களை நிறைவேறாமல் இறந்து போயிடுறதால இவங்க பயங்கர ஆக்ரோஷத்தோட உலா வந்துட்டுருப்பாங்க. இவங்களோட ஆக்ரோஷம் மற்ற பேய்களை விட பயங்கர உச்சக்கட்டத்தில் இருக்கும். தங்கள் ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக யாராவது ஆண்கள் இந்த பேய்கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், கர்ண கொடூரமாக கொன்று அவங்கள ஆசை தீர அனுபவித்து கொண்டு. அதே மாதிரி பொண்ணுங்க இந்த பேய்கிட்ட மாட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு போட்டியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி போட்டு கழுத்தை கடித்து ஒரே மிதி, அவ்வளோதான், அவங்க காலி. இந்த பேயிட்டிருந்து நம்ம தப்பிக்கணும்னா விளக்கமாரை எடுத்து அது நம்ம பின்னாடி வரும்போது அது மேலே தூக்கி வீசணும். அப்படி வீசும்போது அந்த விளக்கமாத்து குச்சி ஒவ்வொன்றும் செதற மாதிரி வீசணும். அப்படி வீசினா கீழே கிடக்கிற விளக்கமாத்து குச்சியை பார்த்த உடனே அந்த பேய் ஒவ்வொன்றா பொறுக்கும். அந்த சமயத்தில் நம்ம வேகமாக ஓடி தப்பிச்சிடலாம். இப்படி ராமு அவங்க பாட்டி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு தூங்குறான்.